ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நவம்பர் 22 2024 ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைய நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணது. ஸோ நேற்று நடந்த செய்திகள், அதுக்கு முந்தின நாள் நடந்த செய்திகள் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான தகவல்லாம் பார்க்க போகிறோம். தற்போது இந்தியாவினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அந்த போஸ்டிங்க்கு கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள் இப்போ புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நியமனம் செய்யப்பட்டவங்க யாருன்னா, முன்னாள் மத்திய உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தவங்க இவங்க. கே சஞ்சய் மூர்த்தி இப்போ சிஏஜியாக, நம்ம இந்தியாவினுடைய சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலாக இப்போ நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க யாருன்னா, மத்திய உயர்கல்வி துறையினுடைய முன்னாள் செயலாளராக இருந்தவங்க. சரிங்களா? இப்போ சிஏஜிக்கெலாம் யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட்டு தான், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பண்ணி வைப்பாங்க. இந்த சிஏஜி இவருக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கிரிஷ் சந்திர முர்மு அவங்க தான் இருந்தாங்க. இவங்க போன புதன்கிழமையில் ஓய்வு பெற்றாங்க. அதனால் இப்போ மத்திய அமைச்சரவை மத்திய அரசு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கே சஞ்சய் மூர்த்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சில இவங்களாம் தெரியுமா? இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெகதீப் தன்கர். தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர், சென்ட்ரல் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் சென்ட்ரலில். சரிங்களா? அதே மாதிரி பியூஷ் கோயல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூஷ் கோயல் யார், எந்த மினிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தொழில்துறை அமைச்சர் தான். மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வேறு என்ன? அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். அதான் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தான், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். இதில் ஜெகதீப் தலைவர்னு தலைவர் எடுத்திருக்காங்க, ஜெகதீப் தன்கர். அவங்க தான் நம்மளுடைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர். தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர். சரிங்களா? ஓகே, இது மூணு தெரிஞ்சு வச்சிங்க, கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள். அதுக்கு அடுத்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, உபேந்திர திவேதிக்கு கௌரவ நேபாள இராணுவ ஜெனரல் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் கொடுத்துருக்காங்க. யாருன்னா, இந்திய இராணுவத்தினுடைய தலைமை தளபதி இருக்காங்கல்ல, அதாவது முப்படைகளுக்கும் ஒரு தலைமை தளபதி இருப்பாங்க, முப்படைகளையும் சேர்த்து ஒரு தலைமை தளபதி இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இராணுவத்தில் இருக்கக்கூடிய தலைமை தளபதியான உபேந்திர திவேதி, இவங்க ரீசெண்டாக இப்போ தான் அந்த போஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. அவங்களுக்கு கௌரவ பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டம்னா, நேபாள நாட்டினுடைய நேபாள இராணுவ ஜெனரல் பட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நேபாளம் நம்முடைய அண்டை நாடு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற நாடு. ஸோ அதனுடைய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திர பௌடேல். அதே மாதிரி நேபாள தலைமையகம், அதாவது நேபாளத்தினுடைய கேபிட்டல் காட்மண்டு. இங்கே இவர் போயிட்டு நம்முடைய இராணுவ தளபதி இருக்காங்க, தலைமை தளபதி, அவங்க போயிட்டு இந்த காட்மண்டு கேபிட்டலில் அங்கே இராணுவத்தினுடைய தலைமையகத்தில் ருத்ராட்ச மரம் நட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த பட்டம், இந்த மாதிரியான பட்டம் இந்த இராணுவ ஜெனரல் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, அது ரெண்டு நாட்டுக்கும், அதாவது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் 1950லேருந்து தொடர்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு வழக்கமாக இருக்குது. இந்தியாவில் நேபாள நாட்டுக்கு, இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு நேபாளத்தில் இருக்கவங்க கொடுக்குறதும், நேபாளத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்திய நாடு இந்த கௌரவ இராணுவ பட்டம் கொடுக்குறதும் இது ஒரு பாரம்பரியமாக இருக்குது 1950வது வருஷத்துலேருந்து. சரிங்களா? ஓகே. அடுத்து நேபாளத்தினுடைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திர பௌடேல். அதிபரும் அவர் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போது நேபாள நாட்டோட நம்முடைய இந்திய நாட்டுடைய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், அப்புறம் உத்தரகண்ட். எவ்வளோ மீட்டர் எத்தனை கிலோமீட்டர் எல்லை பகிர்வு செஞ்சுக்கிறோம் நேபாள நாட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1850 கிலோமீட்டர்
நேபாள நாட்டு கூட இந்தியா வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் மூணாவது என்னென்னா, பிரதமர் மோடி வந்து இப்போது பிரதமர் மோடிக்கு உயரிய விருது கொடுத்துருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து எப்பொழுதுமே மற்ற நாட்டுகளுடைய வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு நாடுகளுக்கு அவர் செய்யும்போது ஒவ்வொரு நாடுகளுக்கு கூட இந்தியாவுக்கான ஒப்பந்தங்கள் வந்து நிறைய கையெழுத்தாயிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் நட்புறவும் வந்து மேம்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பிரதமர் மோடி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாட்டுக்கு போனார். அது ஒரு சில 2 நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து அந்த நாட்டு தலைவர்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயரிய விருதை வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன விருது, எந்த நாடு கொடுத்ததுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 6 நாள் பயணமாக G20 மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 6 நாள் சுற்றுப்பயணம் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் போனார். இது நவம்பர் 16 இங்கேருந்து கிளம்பி போனார். ஸோ அப்போது அந்த 6 நாள் பயணம் வந்து எந்தெந்த நாட்டில்னா, நைஜீரியா முதல் நாடு, அடுத்து வந்து பிரேசில், அடுத்து வந்து கயானா. சரிங்களா? இந்த 3 நாட்டில் தான் அந்த 6 நாள் பயணம். சரிங்களா? பிரேசில் என்னென்னா, பிரேசிலில் தான் வந்து G20 மாநாடு நடக்குது. இந்த ஆண்டிற்கான G20 மாநாடு வந்து தலைமையேற்று நடத்துபவர்கள் வந்து பிரேசில். போன வருஷம் யார் வந்து தலைமையேற்றுறான்னா 2023 வந்து இந்தியா தான் தலைமையேற்று நடத்துனாங்க G20 மாநாடை. ஸோ இந்த வருடம் வந்து பிரேசிலில். ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கும் வந்து பிரதமர் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த 3 நாடுகள் தான். இந்த 3 நாடுலேயும் எந்தெந்த நாடுகள் வந்து பட்டம் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். கயானா, டொமினிகா ஆகிய நாடுகள்லேருந்து உயரிய விருது கொடுத்துருக்காங்க. கயானா மற்றும் டொமினிகா அப்படின்ற நாடுகளிலிருந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து உயரிய விருது கொடுத்துருக்காங்க. இது எதன் காரணமாக இந்த உயரிய விருது கொடுத்துருக்காங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் வந்து ஒரு மனிதாபிமான செயலாக மற்ற நாடுகளுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உதவுனதுனாலையும், அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டதுனாலையும் இந்த உயரிய விருதுகள் வந்து மற்ற நாடுகள் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து இந்தியாவிலேருந்து அந்த கோவேக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள்லாம் வந்து நிறைய ஏற்றுமதி செஞ்சாங்க. மற்ற நாட்டுகளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து அவரை கௌரவிக்கும் வகையில் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து இவங்க வந்து இப்போ விருது கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் நிறைய நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து இவருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்கல்ல, 2 விருது, அதாவது டொமினிகாவும் கயானா நாட்டிலேருந்தும் விருது கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து எத்தனாவது விருது? இது வரைக்கும் மொத்த விருது எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா 18 விருது வாங்கியிருக்காரு இது வரைக்குமே, வெளிநாட்டு விருதுகள். இப்போ G20 உச்சி மாநாடு கேட்கலாம். G20 உச்சி மாநாடு 2024 வருஷத்தில் வந்து பிரேசிலில் நடக்குதுன்னு இப்போ தான் சொன்னேன். ஸோ அதனுடைய உறுப்பு நாடுகள்லாம் பாருங்களேன். பிரேசில், USA, அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இத்தாலி, பிரேசில், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னும் மற்றும் பல நாடுகள் இருக்காங்க. ஸோ முக்கியமானதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது என்னென்னு பாருங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறான்னு சொன்னேன், நைஜீரியா போகிறான்னு சொன்னேன்னா, அப்போது நைஜீரியா நாட்டிலேருந்து நம்மளுடைய பிரதமருக்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அது என்ன விருதுனா, கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர். ஸோ விருது வந்து முடியும் போது நைஜர்னு முடியுது பாருங்கள். இப்போ கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் விருது, அந்த நைஜீரியா நாட்டுடைய மிகவும் உயர்ந்த விருது. இது வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்து பிரேசில் போவாங்க. பிரேசிலேருந்து அப்புறம் கயானா போவாங்க. ஸோ கயானாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்திய பிரதமர் வந்து ஒருத்தவர் 56 ஆண்டுகளுக்கு பின் கயானா சென்ற முதல் பிரதமர், இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பயணத்தின் மூலமாக ஆகியிருக்கார். சரிங்களா? அதே மாதிரி கயானா நாடு பற்றி சொல்கிறேன். கயானா நாட்டினுடைய அதிபர் என்னென்னா, அவர் வந்து முகமது இர்ஃபான் அலி. சரிங்களா? இப்போ இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்துச்சு கயானா நாட்டினுடைய அதிபர் கூட. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த 10 ஒப்பந்தமும் நார்மலாக நம்ம எப்போவுமே பாதுகாப்பு, அப்புறம் மருத்துவம், சுகாதாரம் மற்றும் பல சம்மந்தப்பட்ட அந்த முக்கியமான துறைகள் கூட அவங்க ஒப்பந்தம், அணுசக்தி, அந்த மாதிரி துறைகள் கூட முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போது
கயானா நாட்டு கூட இந்த மாதிரி ஒரு 10 ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்திய கரீபியன் கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடு, கரீபியன் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய இந்திய கரீபியன் கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடு வந்து நடக்குது எங்கள் கயானாவில். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கயானா நாட்டிலேருந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு. அது என்ன அவார்ட்னா த ஆர்டர் ஆஃப் த எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு கயானா நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒன்று நைஜீரியாவில் முதல் பயணம் செய்யும் இந்த 6 நாள் சுற்றுப்பயணத்தில் முதல் நாள் நைஜீரியா போகிறாரு, அங்கே ஒரு விருது கொடுக்குறாங்க ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பிரேசில் போயிட்டு அங்கேருந்து கயானாவுக்கு போகிறாரு. கயானாவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்திய கரீபியன் கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடு நடக்குது. கரீபியன்னா பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் மூவி கேள்விப்பட்டீங்களா? அந்த மூவிலாம் பாருங்கள், டாக்டர் ஃபிலிப்ஸ் அந்த மூவிலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்திய கரீபியன் கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடு நடந்து கொள்ளக்கூடிய கயானாவுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போனப்போ அவருக்கு வந்து கயானா நாட்டினுடைய அதிபர் அவர் என்ன அவார்டு கொடுத்துருக்காருன்னா த ஆர்டர் ஆஃப் த எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கரீபியன் கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய இந்த டிரினிடாட், டொமினிகா இதெல்லாம் அந்த கரீபியன் கூட்டமைப்பில் தான் வரும். ஸோ டொமினிகா நாடும் வந்து அவருக்கு வந்து அந்த நாடும் வந்து அந்த நாடு சார்பில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அது என்ன விருதுன்னா டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்கு அடுத்தது அவ்வளோதான், அவர் பிரதமர் மோடியினுடைய பயணம் அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து என்னென்னா இஸ்ரோ வந்து தற்போது வந்து ஆஸ்திரேலியாவை கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்காகனா இஸ்ரோ வந்து மனிதனை வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டங்களில் இப்போ வந்து ககன்யான் திட்டத்தை வந்து அவங்க வந்து பலகட்ட பரிசோதனையில் இப்போ சீக்கிரமாக நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான சோதனை முயற்சியும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ககன்யான் திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல நாடுகள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் இப்போது ரீசெண்டாக இப்போ வந்து போட்டது வந்து ஆஸ்திரேலியா கூட போடும்போது இந்த ஒப்பந்தம் போடும்போது மனித விண்வெளி பயண இயக்குனர், இஸ்ரோவினுடைய மனித விண்வெளி பயண இயக்குனர் TK சிங் அவர்களும் ஆஸ்திரேலிய விண்வெளி முகமையினுடைய ஒரு அலுவலர் முதன்மை அதிகாரி வந்து ஜரோட் பாவல் அவர்களும் வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ககன்யான் திட்டத்தை தற்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாழ் சுற்றுவட்ட பாதையில் ஒரு 3 வீரர்களை கொண்டுட்டு போயிட்டு திரும்பியும் அவங்கள பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்கள வந்து அந்த பல்வேறு அந்த சோதனைகள்லாம் சோதனை முயற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ககன்யான் திட்டத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ என்னென்னா இந்த எதுக்காக இந்த ஆஸ்திரேலியா கூட ஒப்பந்தம் அப்படின்னா ஒருவேளை விண்கலம் வந்து ஆஸ்திரேலிய நாட்டு பகுதியில் போகும்போது ஏதாவது எமர்ஜென்சிக்கான ஹெல்ப்போ, அதாவது ககன்யான் திட்டத்தினுடைய விண்கலம் வந்து ஆஸ்திரேலியா அந்த நாடுகளுக்கு அந்த சுற்றுவட்ட பாதையில் போகும்போது ஆஸ்திரேலியா எல்லையில் போகும்போது ஏதாவது எமர்ஜென்சிக்கான ஹெல்ப்போ இல்லை மற்ற ஏதாவது தேவைப்படும் போது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் தேவைன்றதுக்காக இந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? இஸ்ரோ போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்னங்க மற்றும் பல இப்போ வெளிநாட்டு விவகாரங்களில் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதானி மீது அமெரிக்க நீதித்துறை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில மின் விநியோக நிறுவனம் வந்திருக்குல்ல, நிறுவனத்துக்கு வந்து இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநில மின் விநியோகம் செய்கிறாங்கல்ல அவங்க நிறுவனத்தோட இவர் எடுத்திருக்க மின் விநியோக டெண்டரை வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், விநியோகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது காஸ்ட் அதிகமாக இருந்ததால் அவரால் பண்ண முடியல. அதனால் ஒவ்வொரு இந்திய அரசில் உள்ள இந்த மாநில மின் விநியோக அதிகாரிகளுக்கும் அவர் லஞ்சம் கொடுத்து ஹை அஃபிஷியல் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த மாநில மின் விநியோக நிறுவனத்துக்கு வந்து இந்த டெண்டரை வந்து எடுத்துக்க சொன்னதாக அவர் மேலே அமெரிக்க நீதித்துறை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதித்துறை சொல்கிறாங்கன்னா 2239 கோடி வந்து இந்த ஊழல் விவகாரமாக அதானி நிறுவனம் வந்து இந்திய உயரதிகாரிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் என்னென்னா இலங்கை தேர்தலில் இப்போது NPP நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி தேசிய மக்கள் கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல அவங்க தான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 255 மொத்தம் 159 இடங்கள் வந்து வெற்றி பெற்று இப்போ வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இலங்கையினுடைய அதிபர் யார், குடியரசுத் தலைவர் யார் உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசநாயக்கா.
அதே மாதிரி வந்து அந்த நாட்டினுடைய தற்போதைய இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிணி அமரசூரியா. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப உலகத்திலே ரொம்ப மோசமான போர்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி இப்போது ஒரு 1000 நாட்களை கடந்து விட்டது. அது எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர். சரிங்களா? உக்ரைன் ரஷ்யா போர் வந்து உக்ரைனுடைய அதிபர் யாருன்னு கேட்டிங்கன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் வந்து விளாடிமிர் புட்டின். இவங்க இந்த 2 நாடுகளுக்குள்ள போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடக்குது. அதாவது காசா வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே போன வருடம் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. அங்கேருந்து சில பேரை வந்து பிணைக்கைதிகளை கொண்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க காசாவுக்கு. ஸோ அதற்கு வந்து பதிலடி தாக்குதல் நடத்துகிற இஸ்ரேல் வந்து இப்போ ரொம்ப டெய்லியும் இந்த சண்டைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ போர்னு பார்த்தீங்கன்னா இது 2 போர் தான் இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஸோ ஓகே, நிச்சயமாக நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ரிவிஷன் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் இந்தியாவினுடைய புதிய சிஏஜி தலைமை கணக்கு தணிக்கையாளர் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து கே சஞ்சய்மூர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை வந்து இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வந்து குடியரசுத் தலைவர் இவர் வந்து நியமனம் பண்ணது மத்திய அரசு. சரிங்களா? ஓகே, அடுத்தது உபேந்திர திவேதிக்கு வந்து நேபாள நாட்டினுடைய கௌரவ இராணுவ ஜெனரல் பட்டம் கொடுத்துருக்காங்க. இராணுவ ஜெனரல் பட்டம், கௌரவ பட்டம் இது. சரிங்களா? இது கொடுத்துருக்காங்க. உபேந்திர துவிவேதி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய இராணுவ தலைமை தளபதி. அடுத்தது பிரதமர் மோடிக்கு உயரிய விருது எந்த நாடு? நைஜீரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கயானாவும் டொமினிக்காவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவரையும் அவர் வந்து வாங்கின மொத்த வெளிநாட்டு விருதுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18. சரிங்களா? பிரேசில் அதே மாதிரி இந்த வருடத்துக்கான 2024க்கான G20 உச்சி மாநாடு நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்னென்னா ஓகே அதே தான். அதுக்கு அடுத்தது இந்திய கரீபியன் கூட்டமைப்பும் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கயானாவில் நடந்துச்சு. சரிங்களா? அங்கே கயானாவும் அப்புறம் டொமினிக்க நாடும் வந்து அவங்களுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து இஸ்ரோவினுடைய ஆஸ்திரேலியா ஒப்பந்தம், இஸ்ரோ ப்ளஸ் ஆஸ்திரேலியாவினுடைய ஒப்பந்தம். அதுக்கு அடுத்தது இலங்கை தேர்தல், அதானி விவகாரம், லஞ்சம் கொடுத்ததுக்கான விவகாரம், அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டு, அடுத்து போர், நடைபெற்ற போர்கள், இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா இஸ்ரோ வந்து செவ்வாய் கிரகத்தை போன்றே, அதாவது வேற்றுக்கிரக வாசிகளை வந்து நம்ம வந்து அவங்க வாழறதுக்கான சிரமங்கள் எவ்வளோ இருக்குது அவங்கள பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் கிரகத்தை போன்றே ஒரு இடம் வந்து லடாக்கில் இருக்கக்கூடிய லே அப்படின்ற இடத்துல அந்த தட்பவெட்ப சூழ்நிலை தான் இருக்கா. ஸோ அங்கே வந்து ஒரு ஆராய்ச்சி மையம் மாதிரி அனலாக் பரிசோதனை மையம் வந்து அமைச்சு அங்கே வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ இஸ்ரோ வந்து அங்கே ஒரு ஆராய்ச்சி மையம் நடத்தி விண்வெளிக்கான வேற்றுக்கிரக வாசிகளுடைய அந்த ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. அந்த சென்டர் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா அனலாக் சென்டர் பேர் என்னென்னா ஹேப் ஒன். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். நிச்சயமாக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது இதாங்க. இதை தாண்டி வேறு கரண்ட் அஃபேர்ஸே வரல. இதே மாதிரி டெய்லியும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனலுடன். நன்றி, பாய்.